அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முழு முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் இந்த ஆங்கில புலமைங்கிற மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். குறிப்பாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்ட்ஸ், தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தைகள். குறிப்பாக இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆங்கிலத்தை நம்ம பேசுகிறப்ப சில வார்த்தைகளை தாய்மொழி ஆங்கிலமாக கொண்டவங்க உச்சரிக்கிற மாதிரி நம்ம உச்சரிக்கிறது இல்லை, வேறு மாதிரி உச்சரிப்போம். அந்த மாதிரி உச்சரிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு வெள்ளைக்காரரே வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாரு, ஆங்கிலத்தில் பேசுகிறப்ப அவர் ஏதோ நினச்சிட்டு அந்த வார்த்தையை அவர் படி உச்சரிப்பார். நம்ம வேறு மாதிரி நினச்சிட்டு அதை வந்து நம்ம வேறு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்ல வர்றது கரெக்டாக நமக்கு புரியும். அதனால் கட்டாயமாக கடைசி வரலும் இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வழக்கம் போல் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, இல்லை ஏதாவது புது வார்த்தை ஆட் பண்ணணுன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். காணொலிக்குள்ளே போகலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை பரவலாக தப்பாக உச்சரிக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, இந்த மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வார்த்தை இஎஸ்டிஏடிஇ. இஎஸ்டிஏடிஇ அப்படின்னா எஸ்டேட்டுன்னு படிக்கக்கூடாது. காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எஸ்டேட்டுன்னு படிக்கக்கூடாது, இஸ்டேட்னு படிக்கணும். இஸ்டேட், இஎஸ்டிஏடிஇ அப்படி ஐயில் ஆரம்பிக்கிற மாதிரி உச்சரிக்கணும். எஸ்டேட்டுன்னு உச்சரிக்கக்கூடாது, இஸ்டேட், இஎஸ்டிஏடி. மிகப்பெரிய தோட்டம் வந்து காஃபி எஸ்டேட், காஃபி தோட்டம். டீ எஸ்டேட், டீ தோட்டம் வந்து இஸ்டேட், எஸ்டேட் கிடையாது, இஸ்டேட், இஎஸ்டிஏடிஇ. உங்களுக்கு எந்த வார்த்தையை பற்றியும் உங்களுக்கு வந்து இது ஆச்சரியமாக இருக்குது, இல்லை இப்படி தான் உச்சரிக்கணும்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் காமெண்ட்டில் எழுதுங்க, கட்டாயமாக அதுக்கு பொருத்தமான பதிலை அளிப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. எல்லாரும் 199 பேர் தப்பு பண்ணுவாங்க. பிஓடபிள்யூஎல். பிஓடபிள்யூஎல்னால் என்ன தோணும்? பவுல்னு தோணும். இல்லை, பவுல் கிடையாதுங்க, போல். சொல்லுங்கள், போல். பிஓடபிள்யூஎல் ரெண்டு மீனிங் இருக்குங்க போலுக்கு. ஒன்று வந்து பாலை போல் பண்ணுறது பார்த்தீங்களா, இ போல்டு அப்படின்னு பாலை தூக்கிறது கிரிக்கெட்டில் போல், போலிங் பண்ணுறது. பவுலிங் இல்லைங்க, போலிங். பிஓடபிள்யூஎல் போல், பிஓடபிள்யூ. இன்னொரு போல் என்னங்க, பாத்திரம், கண்ணாடி பாத்திரம், போல். அந்த போலை எடுத்துருவான்னு சொல்லுவாங்களே, கண்ணாடி பாத்திரம். அந்த பாத்திரம் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு, காய்கறி வச்சுக்கிறதுக்கு, ஏதாவது பால்கள் காஃபி ஏதாவது ஊற்றுறதுக்கு இந்த போல். பிஓடபிள்யூஎல், பவுல்னு சொல்லக்கூடாது, போல். எகெயின் பிஓடபிள்யூஎல் போல் தான். உங்களுக்கு நிச்சயம் இது ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு ரெண்டு மீனிங், ரெண்டு மீனிங்க்கும் ஒரே உச்சரிப்பு தான். பிஓடபிள்யூ, பவுல் கிடையாது, போல். அப்புறம் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வார்த்தை, எகெயின் ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த வார்த்தை அதிகமாக தவறாக உச்சரிக்கப்படுகிறது. நம்ம மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வார்த்தைகளில் ஒரு முக்கியமான வார்த்தை தான் இது. இது வந்து என்னென்னா டியூஐடிஐஓஎன். டியூஐடிஐஓஎன்னா நம்ம சர்வசாதாரணமாக டியூஷனில் டியூஷன். இந்த பாருங்கள், டியூஷன். சொல்லுங்கள், டியூஷன். டியூஷன் கிடையாது, டியூஷன். டியூஐடிஐஓஎன் வந்து டியூஷன். டியூஷன் கிடையாது, டியூஐடிஐஓஎன் டியூஷன். நமக்கு ஸ்கூலில் படிக்கிற படிப்பு பத்தலை அப்படின்னா ப்ரைவேட்டாக ஒரு டியூஷன் வாத்தியாரை வச்சு நம்ம வந்து பாடம் கற்றுக்குவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டியூஷன். டியூஐடிஎன், டியூஷன் கிடையாது, டியூஷன். அப்புறம் முக்கியமானதுங்க, நம்ம ப்ரொனன்சியேஷனை பற்றி பேசுகிறோம், ப்ரொனவுன்ஸ் பற்றி பேசுகிறோம். ஆனால் வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் PRONUNCIACI ப்ரொனன்சியேஷன் CIATIT1 நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது நோட் கூட நீங்கள் படிக்கலாம். ப்ரொனன்சியேஷன் இதை வந்து ப்ரொனன்சியேஷன் சொல்லக்கூடாது. பாருங்கள், ப்ரொனவுன்ஸ்னு சொல்லலாம். PRONOUNC வேர்ப். இது PRONOUNC ப்ரொனவுன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் அதை நவுனாக மாற்றி ப்ரொனன்சியேஷன் மாத்திரம். பாருங்கள், ஸ்பெல்லிங் மாறுது பாருங்கள். PRONUNCIATION. பாருங்கள், PRONUNCIATION ப்ரொனன்சியேஷன். ப்ரொனவுன்ஸ்னு சொல்லணும். PRONOUNC இருக்குது, ஆனால் இங்கே NON இல்லை. பாருங்கள், PRONUNCIATION இருக்குது. ப்ரொனன்சியேஷன் சொல்லணும், அதை ப்ரொனவுன்ஸ்னு சொல்லணும். ரொம்ப முக்கியம் ப்ரொனவுன்ஸ். அப்புறம் இது ப்ரொனன்சியேஷன். இதில் போய் ப்ரொனன்சியேஷனில் போய் தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம கரெக்டான ப்ரொனன்சியேஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு வார்த்தை, சுருக்கமான ஒரு வார்த்தை தான், இடிசி. ரொம்ப முக்கியமான வார்த்தை, நோட் பண்ணிக்கிங்க. இடிசினா எட்ஸெட்ரா. பாருங்கள், எட்ஸெட்ரா.
நிறைய பேர் எக்ஸட்ரா எக்ஸட்ராமாங்க. எக்ஸட்ரா கேல ஆரம்பிக்கக்கூடாது. எக்ஸில் ஆரம்பிக்கக்கூடாது. எட்ஸட்ரா டீயில் ஆரம்பிக்கணும். எட்ஸட்ரா பாருங்கள், எஸ்டிஇ பாருங்கள், எட்ஸட்ரா ETSTERATA எட்ஸெட்டரா ETSETERA எட்ஸெட்ரா. எட்ஸெட்ரா மேலும். இப்போ நீங்கள் 1 2 3 எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா அப்படின்னா மற்றவை, மற்றவை தான் எட்ஸெட்ரா. ஸோ அது அப்படி தான் படிக்கணும். எக்ஸெட்ரானோ ஈகேன்னோ இஎக்ஸ்னோ படிக்கக்கூடாது. ஈடின்னு ஆரம்பிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு வைரஸ்னால் வர்ற ஃபீவரு. ரொம்ப அபரிமிதமாக இந்தியா ஃபுல்லாக தப்பாக யூஸ் பண்ணுறது DNGUE. இது ஒரு ஃபீவர், உங்களுக்கு தெரியும். உடனே சொல்லுவீங்களா டெங்குன்னு சொல்லுவீங்களா? டெங்கு இல்லை, டெங்கி சொல்லுங்கள். டெங்கி. ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் காமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லலாம். இதை டெங்கின்னு தான் சொல்லணும், டெங்குன்னு சொல்லக்கூடாதுங்க. டெங்குன்னு சொல்லக்கூடாது. DNGUE வந்து டெங்கி, டெங்கு இல்லை, டெங்கி. இது ஒரு ஃபீவர், ஒரு வைரஸ்னால் வர்ற வைரல் ஃபீவர், டெங்கி. DNGUE டெங்கி. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை டிஸ்க்ரஷன். பாருங்கள், DISCRETION. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், டிஸ்க்ரீஷன் படிச்சிடக்கூடாது, டிஸ்க்ரஷன். DISCRETION அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு முடிவெடுக்க சுதந்திரம் கொடுக்கறது. இட் இஸ் யுவர் டிஸ்க்ரஷன் அப்படின்னா முடிவெடுக்கிற சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, முடிவெடுக்கிற சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, நீங்களாக உங்கள் முடிவை எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் டிஸ்க்ரஷன். DISCRETION டிஸ்க்ரேஷன்னு படிக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ரொம்ப சத்தமாக இருக்குங்க, வெரி லவுட் அப்படிங்கிறதுக்கு வந்து DEAFENING. இது பாருங்கள், ரொம்ப சத்தமாக இருக்குது. இட் இஸ் இப்போ பாருங்கள், இட்ஸ் டிஃபனிங். இதை டீஃபனிங்னு படிச்சிடக்கூடாது, டெஃபனிங். டெஃபனிங் பாருங்கள், இட் இஸ் டெஃபனிங் அப்படின்னா அவ்வளோ சத்தமாக இறைச்சலாக இருக்குது. இட்ஸ் டெஃபனிங். DEAFENING. DEAFENING எப்படி படிக்கணும்? டெஃபனிங்னு படிக்கணும், டீஃபனிங்னு படிக்கக்கூடாது. ரொம்ப இறைச்சலாக இருக்குது. DEAFENING டெஃபனிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ARID. ARIDன்னு ரொம்ப வறட்சியான நிலம், வறட்சி, தண்ணியெல்லாம் இல்லாமல் வறட்சியான நிலம் வந்து ARID. ஆரிட். ஆரிட். ஆரிடுனா வறட்சியான நிலம். ARID. ஆரிடுன்னு உச்சரிக்கணும், வேறு எந்த வகையிலும் உச்சரிக்கக்கூடாது. வறட்சியான நிலம் தான் ஆரிட், ARID. அடுத்து நம்ம பார்க்க போகிற தவறாக உச்சரிக்கிற வார்த்தை வந்து மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்டது. கல்யாணம் சம்மந்தப்பட்டது நப்ஷியல். நப்ஷியல் NUPTIAL. NUPTIAL நப்ஷியல்னா திருமணம் சம்மந்தப்பட்ட, ரிலேட்டட் டு மேரேஜ், திருமணம் சம்மந்தப்பட்ட அப்படின்னா நப்ஷியல்னு பேர். NUPTIAL. நப்டியல் அப்படின்னா உச்சரிச்சிடக்கூடாது, நப்ஷியல். NUPTIAL நப்ஷியல்னா திருமணம் சம்மந்தப்பட்ட, ரிலேட்டட் டு மேரேஜ். கேர்ஃபுல்லாக பாருங்கள் அதை. அடுத்து நம்ம தப்பாக உச்சரிக்கிற வார்த்தை என்னென்னா, இது பொதுவாகவே தப்பாக உச்சரிப்போம். LEADEN உடனே லீடன்ருவோம். இல்லை, லீடன் இல்லை, லெடன். லெடன்னா கனம் வாய்ந்த, ஹெவி. கனம் வாய்ந்த தான் லெடன். LEADEன்னா கனம் வாய்ந்த. லெடன் ஃபுட் அப்படின்னாக்கா கால் வந்து ரொம்ப கனமாக இருக்குது, ரொம்ப நேரம் நடந்து போயிட்டு கால் அப்படியே கட்டிக்கிச்சு, ரொம்ப கனமாக இருக்குது. கனமாக இருக்கிறது லெடன். லெடன்னா LEADEN லெடன். லீடன்னு படிச்சிடக்கூடாது, லெடன்னு படிக்கணும். LEADEN லெடன் அப்படின்னா கனம் வாய்ந்த. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தைங்க, இப்போ பாருங்கள், அந்த காலத்துலேருந்து இப்போ வரையிலும் ஒரு முக்கியமான வார்த்தை இது பண்ணுவோம். ஷாம்பு எல்லாம் சின்ன பேக்கெட்டில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஷாஷேன்னு சொல்லுவாங்க. சின்ன பாக்கெட்டில் கொடுப்பாங்க இல்லையா, ஷாஷே. அதோட ஸ்பெல்லிங் என்ன தெரியுங்களா? SACHET. நம்ப மாட்டீங்கல்ல, அந்த T சைலண்ட்டு, அப்புறம் SACHE வந்து ஷாஷேன்னு படிக்கணும். சேச்செட்டு அப்படின்லாம் படிக்கக்கூடாது. T வந்து சைலண்ட். ஷாஷே, SACHET வந்து ஷாஷேன்னா சின்ன பாக்கெட். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிறைய பார்ப்போம். இந்த ஷாஷே வந்து எப்படி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு ஊறுகாய் பாக்கெட் கூட அந்த ஷாஷேயில் வரும், பார்த்துருப்பீங்க இல்லையா? ஊறுகாய் பாக்கெட் வரும், ரைட்? உங்கள் ஷாம்பு பேக்கெட் வரும், அதுதான் சாஷே. SACHET ஞாபகம் வச்சுங்க. இந்த T வந்து சைலண்ட், SACHET. அடுத்து நம்ம பார்க்க போகிற பொதுவாக தப்பாக உச்சரிக்கப்படுற மிஸ்ப்ரொனவுன்ஸ் ஆகிற வார்த்தை வந்து பொக்கே.
BOUQUET. பாருங்க, BOUQUETனா மலர் கொத்து, அந்த பூ கொத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூ கொத்து தான் வந்து பொக்கே. அந்த பொக்கே வந்து டீயில் முடியும், அந்த டீ சைலண்ட்டு. BOUQUET பொக்கேன்னு படிக்கணும், பொக்கெட்டுன்னு படிக்கக்கூடாது. டீ சைலண்ட் பொக்கே. பொக்கேனா பூங்கொத்து. அடுத்து நம்ம பார்க்க போகிற தப்பாக உச்சரிக்கப்படுற வார்த்தை வந்து நுவான்ஸ். நுவான்ஸ்னால் நுணுக்கம்னு அர்த்தம். நுவான்ஸ்னால் நுணுக்கம். NUANCE. NUANCE. நுவான்ஸ்னால் நுணுக்கம். அந்த நுணுக்கத்தை தான் நுவான்ஸும்பாங்க. அதை நான்ஸ்கின்ஸ்லாம் சொல்லக்கூடாது. நுவான்சிக்கல், நுவான்ஸ். NUANCE. நுவான்ஸ் அப்படின்னா நுணுக்கம்னு அர்த்தம்.